ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த நந்தனமில் நடந்த மந்த்ரா கார்டன்ஸில் நடந்த கரிகர் பஸாரோடைய ரீவைண்ட் ஆஃப் மெமரிஸ் தான் இது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மந்த்ரா கார்டன்ஸ் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ரியலி ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன் ஆஃப் எல்லாமே போர்சிலின் கப்ஸு, மக்ஸு, பிளேட்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எக்ஸிபிஷனில் ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். பயங்கர கூட்டம், பயங்கர க்ரௌடு. எல்லாருமே வந்துட்டு சென்னையில் இருக்கவங்க எவ்வளோ வந்து இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை ரசிக்கிறாங்கன்றது அவங்க அப்போ தான் தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவாங்க. பிகாஸ் நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸை பற்றி கவலையப்படாமல் நிறைய ப்ராடக்ட்ஸை இங்கே வாங்கினாங்க. எனக்கு ஸ்பெஷலாக இந்த ஜூட் பேக்கோடைய மணிப்பூர் ஸ்பெஷல் கலெக்ஷனான இந்த ஸ்டால் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேக்ஸு. இந்த ஸ்டாலில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா இருந்தது. ரொம்ப நேரமாக இங்கே நின்று தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸையும் கூட்டிகிட்டு போனேன் இந்த எக்ஸிபிஷனுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பாட்ரி நம்ம பார்த்த கப்ஸு, போர்சிலின் பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஷாப்பில் இருந்து வந்தது தான். ஸோ இவங்க வந்து இங்கே இந்த பாட்ரியை வந்துட்டு எல்லாருமே உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே போய் ரொம்ப எக்ஸைட்டடாக சரி நம்மளும் வந்து ஒரு ஹேண்ட்மேட் பாட் நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க அழகாக அதை சொல்லி கொடுத்தாங்க, எப்படி அந்த க்ளேவை பிடிக்கணும், அதை கேப்சர் பண்ணணும். எல்லாமே அந்த வீலில் தான் மேஜிக்கே இருக்குது. அந்த வீல் சுற்ற சுற்ற அந்த க்ளே வந்துட்டு கீழேருந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்து அது ஒரு பாட்டாக மாறுறதும் நம்மளுடைய தம்மில் தான் அந்த ப்ரெஷரே இருக்குது. நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் தான் அது ஒரு அழகான பாட்டாக ஃபார்ம் ஆகுன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப க்யூட். நடுவில் வாட்டர்லாம் அதில் ஊற்றிட்டு அது வந்து தம்மால் ப்ரெஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு பாட்டு. நம்ம வந்து அங்கே நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாரு. நம்ம சூஸ் பண்ணணும் எந்த டிசைன் பாட் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லி தந்தாங்க. இன்னும் ஜஸ்ட் 300 ருபீஸ் தான் கொடுத்தேன் அவர்கிட்ட. அண்ட் இந்த பாட்டை வந்து அழகாக அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அண்ட் பாட்டோட ஃபைனல் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் நெயில்ஸை வச்சே வந்து அந்த பாட்டில் அவங்க டிசைன் கூட பண்ணார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஹேண்ட்மேடு ஐட்டம்ஸ்லாம் நம்மளே நம்ம கையால் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஒரு ஆர்ட்டை நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சந்தோஷமும் ஒரு குட் ஃபீலும் இருக்கும். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அண்ட் இந்த பாட்ஸ்லாம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் கூட வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து அதை பேக்கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இந்த ஐட்டமை வந்துட்டு அவங்க வந்து கப்ஸ் அண்ட் சாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் சாதாரண விஷயம் இல்லை. ட்ரான்சிட்டில் இங்கே கொண்டு வந்து அதை வந்து எக்ஸிபிட்டில் வச்சு அதை விற்கிறது. அண்டு இங்கே ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது பாட் செய்கிறதுக்கு. நான் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட க்யூ எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. பட் நான் எனக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு பாட் சொல்லியிருந்தேன். அந்த பாட் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு இந்த பாட்டை வந்து அழகாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபிங்கர் நெயில்ஸ்லேயே அழகாக அதை டிசைன் பண்ணும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வாட்டர், களிமண், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கர்ஸோட டாட்டிக்ஸும், அதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர் நெயில் டிசைன் பண்ணுறது தான் இந்த பாட்ரி போல் இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நல்லா எக்ஸ்பர்டீஸாக அவங்க பண்ணுறாங்க. இதை நம்ம செய்யவும் வச்சு அதை அழகாக அதை கட் பண்ணி அதை ஒரு தெர்மோகால் ஸ்டாண்டில் வச்சு நமக்கு அதை க்ளீனாக பாக்ஸ் பண்ணி கூட இங்கே கொடுத்தாங்க. ஸோ எவ்ரி இயர் இது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த பாட்ரியை என்னோடய கலெக்ஷனில் என்னோடய வீட்டில் ஒரு கலெக்ஷனாக நான் வைப்பேன். ஸோ அவங்க ஹிந்திலேயே பேசிகிட்டு இருந்தாங்க. பையா சூப்பராக எனக்கு இந்த பாட் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். பார்த்தீங்களா, என்னோடய ஃபிங்கர் நெயில்ஸ்லேயே அவர் வந்து அந்த பாட்டை டிசைன் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது பாட்ரி பண்ணுறது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லையோ இந்த பாட்ரி மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஹோல் ஆர்ட்லி நம்ம கையால் உருவாக்குற ப்ராடக்ட்ஸோடைய யூனிக்னஸும் அதோடைய இதையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ மெஷின் மேடை விட ஹேண்ட்மேடுக்கு தான் வந்துட்டு அதிகமான ஒரு இது இருக்குது, அதிகமான ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்பியரன்ஸ் அது கொடுக்கும். ஸோ ஹேண்ட்மேட் பாட்ரி அண்ட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் தயவுசெய்து வாங்குங்க. இந்த சின்ன சின்ன ஆர்டிசன்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நான் டிசைன் பண்ணது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.